இன்று நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு ஆதாரமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க, மற்றெல்லாரும் கவனிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். தேவனுடைய மனிதனாகிய பேதுரு தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாச மக்களுக்கு தன்னுடைய முதலாவது நிருபத்தை அவர் எழுதும் பொழுது இந்த 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அவர் எச்சரிக்கிறார். என்ன? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நாம் தியானிக்க போகிற செய்தி தேவன் நியமித்து வைத்திருக்கிற முடிவுகள். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கத்தை வைத்திருந்தார். அதே போல ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு சேர்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் குறித்து கேட்டாலும் அது நிரந்தரமானது அல்ல. எல்லாம் வெகு சீக்கிரமாக இந்த உலகத்தில் முடிவடைய போகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபித்து வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் வேதத்திலே ஒரு துவக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை, எதை துவங்கின தெய்வமே அதை முடிவை பற்றியும் சொல்லி வைத்திருக்கிறார். எந்த துவக்கம் எப்படி வந்தது, அது எப்படி முடிவடைய போகிறது, அந்த முடிவு காலம் சமீபித்து வருகிறபடியால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த இரவு வேளை சில முக்கியமான வேத சத்தியங்களை கர்த்தருடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு பேசுவாராக. ஆமென். அப்போ முதலாவது தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஒரு முடிவை வாசிக்க கேட்போம். அது உலகத்துக்கு உண்டாக போகிற முடிவு. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 39, 40 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 13, 39, 40 ஆகிய வசனங்கள். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு உலகத்தினுடைய முடிவு, அறுக்கிறவர்கள் தேவனுடைய தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தினுடைய முடிவிலே நடக்கும். ஆண்டவர் இயேசு களைகளை கோதுமைக்கு நடுவிலே விதைக்கிற உவமையை குறித்து பேசும் பொழுது அதிலே ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், உலகத்தினுடைய முடிவு என்று பயன்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒரு துவக்கம் இருந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு துவக்கத்தை கொடுத்தார். யார் மூலமாய் இந்த உலகம் உண்டாயிற்று? கொலோசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 15, 16 வசனங்களை கவனித்தால் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவாகிய தேவன் இந்த அண்ட சராசரங்களையும் அவர் உண்டாக்கினார். வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1, 15, 16 ஆகிய வசனங்கள். அவர் அதரிசனமான தேவனுடைய குமாரனும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள்ளே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும்
அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை அவருக்காக அவரை கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கினார். இன்னும் எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட படித்தால் அந்த வேத வசனத்திலும் உங்களால் கவனிக்க முடியும். ஆண்டவர் இயேசுவை கொண்டு தேவன் இந்த அண்ட சராசரங்களை படைத்தார். பிரியமானவர்களே, அப்படி எல்லாவற்றையும் அவருக்காக உண்டாக்கி இருக்க மனுக்குலத்துக்காக தேவகுமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு பலியாக அவர் அனுப்பி இருப்பார் என்றால் மனிதன் மேல் தேவன் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த ராத்திரி வேளை சிந்திக்கிறதற்கு இருதயம் உள்ளவர்கள் சிந்திப்பது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு தம்முடைய குமாரனை கொண்டு பிதாவாகிய தேவன் உண்டாக்கினார். இது ஒன்றும் தானாய் உண்டானது அல்ல. சிலர் சொல்லுகிறது போல கடவுள் என்று ஒருவர் இல்லை, இந்த உலகம் எல்லாம் தானாய் உண்டாயிற்று என்று சொல்லுவார்கள். ஒரு தடவை கடவுளை விசுவாசிக்காத ஒரு நாத்திக விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் அவர்களுடையதான அவருடைய விசிட்டிங் ரூம்ல அவரை பார்ப்பதற்கு போனார். அங்கே பார்க்க போன பொழுது அங்கே ஒரு ஆர்டிபிஷியலான சோலார் சிஸ்டம் ஒன்று செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சோலார் சிஸ்டத்தை பார்த்த உடனே அந்த நாத்திக விஞ்ஞானி அந்த ஐசக் நியூட்டன் அவர்களை பார்த்து கேட்டானா, ஐசக் நியூட்டன், இதை யார் உருவாக்கினது? இவ்வளவு அழகா இருக்கிறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஐசக் நியூட்டன் தன்னுடைய இருக்கையில் இருந்து சிரித்துக் கொண்டு சொன்னாரா, எனக்கு தெரியாது, நான் தூங்கி எழும்பின போது இது இப்படி இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னாரா. உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. என்ன, என்னை முட்டாள் என்று நினைக்கிறாயா? உன்னை போல நானும் ஒரு அறிவுள்ள விஞ்ஞானி. இது தானா எப்படி வரக்கூடும்? இதை ஒருவன் செய்யாமல் இது எப்படி இங்கே வந்திருக்கும்? என்னை பைத்தியக்காரன் ஆக்கலாம் என்று நினைக்கிறாயா என்று சொன்ன உடனே மறுபடியும் ஐசக் நியூட்டன் சிரித்துக் கொண்டே சொன்னாரா, இல்லை இல்லை, உண்மையத்தான் சொல்றேன், நான் தூங்கும் போது இது இல்லை, தூங்கி எழும்பினப்போ இது இங்க வந்திருக்குது அப்படின்னு சொன்னாரா. மறுபடியும் அவர் கோபப்பட்டு தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுப்பி சொன்னாரா, மரியாதையா உண்மையை சொல்லு, என்ன பைத்தியக்காரன் ஆக்கலாம்னு நினைக்காத. உடனே ஐசக் நியூட்டன் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுப்பி தன்னுடைய கைகளை கட்டிவிட்டு சொன்னாரா, நண்பா, ஒரு ஆர்டிபிஷியலான சோலார் சிஸ்டத்தையே உன்னால தானா வந்ததுன்றதை நம்ப முடியலையே, இதை எவனாவது ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும்ன்றதுல ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறியே. அப்படியானால் ஒரு ஆர்டிபிஷியலான காரியத்தையே ஒருத்தன் உண்டாக்குறதுக்கு வேணும்னா உண்மையான ஒரு சோலார் சிஸ்டம் ஆகாய மண்டலத்தில் இருக்கிறது, அதை உருவாக்குகிறதற்கு ஒருவர் இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டவுடனே அவனுக்கு புத்தி தெளிந்தது. ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை அந்த அறையில் வைத்தவன் விசுவாசித்தானா. கடவுள் இல்லை என்பது முட்டாள்களுடைய பேச்சு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, முட்டாள் சொல்லுகிறானாம் கடவுள் ஒருவர் இல்லை என்று. இந்த அண்டா சராசரங்களை நீ காண்பது எத்தனை அதிகம் உண்மையோ அத்தனைக்கு அதிகம் இவைகளை உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்பதை இந்த ராத்திரி வேளையிலும் ஆணித்தரமாய் உனக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி, நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இல்லை என்று சொல்லுகிற உன்னுடைய கண்களும் ஒரு நாள் அதை நேரடியாய் பார்க்கத்தான் போகிறது. அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தை எல்லாம் தேவன் உண்டாக்கினார், செம்மையானதாக உண்டாக்கினார், அழகாக உண்டாக்கினார், மேன்மையாக உண்டாக்கினார். ஆனால் சாத்தானுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் மனுக்குலத்தை அவன் நாசமாக்கி இந்த பூமி பாவம் நிறைந்ததாய், பாவ ரத்தம் சிந்தப்பட்டதாய், பாவத்தினுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் உண்டானதினால் ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார், இனி இந்த பூமியை இப்படியே வைத்திருப்பது இல்லை. ஒரு நாள் இந்த பூமியை ஒட்டுமொத்தமாக அழித்து வேறொரு வானத்தையும் வேறொரு பூமியையும் நான் உண்டாக்க போகிறேன் சொல்லுகிறாரோ அதை கட்டாயமாக இந்த பூமியிலேயும் ஆகாய மண்டலங்களிலேயும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் காணப்படுகிற எத்தனையோ ஆயிரம் தீர்க்க தரிசனங்களிலே 70% தீர்க்க தரிசனங்கள் இன்று வரைக்கும் நிறைவேற்றிவிட்டன. இந்த கடைசி காலங்களிலே ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டே வருகின்றன. இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானங்கள், உலகத்தில்
உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனபடினாலே தான் அவரை பின்பற்றினவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்றதை இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே சொல்லுகிறார். அது எப்பொழுது நடக்கும், அது எந்த சூழ்நிலையில் வரும், எப்பொழுது அதற்குள்ளே இந்த உலகம் தள்ளப்படும், அதற்குள்ள அடையாளங்கள் எல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரம் எப்பொழுது என்பது யாருக்கும் வெளிப்படாத ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமானாலும் சரி, இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, அழிந்து போகிற இந்த உலகத்தின் மேல் நம்முடைய நோக்கத்தை வைப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான தன்மை, நம்முடைய முக்கியமான தன்மை இந்த உலகத்தினுடைய நோக்கம் அல்ல. இனி ஒரு உலகம் வரப்போகிறது. அந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த ஜீவகாலத்தை பயன்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற உலகம் அழிந்தாலும் இனி ஒரு உலகம் வரப்போகிறது என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆண்டவருக்கு மகனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. கவனிக்கணும், இப்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தூதர்கள் என்பது பரிசுத்த தூதர்கள் அல்ல, விழுந்து போன தூதர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இனி வருகிற உலகத்திலே இந்த விழுந்து போன தூதர்களுக்கு இடமில்லை, அவர்களுக்கு உள்ளே வாசஸ்தலம் இல்லை. இப்பொழுது விழுந்து போன தூதர்கள் இந்த பூமியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் என்கிற பெயரிலே இந்த உலகம் முழுவதையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார். இனி வருகிற உலகம் இருக்கிறதே, அதை அவர் அந்த தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அவருக்கு பிரியமாய் வாழ்கிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு என்று மட்டுமே அந்த உலகத்தை வைத்திருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரி, இந்த ராத்திரி வேளை என்னுடைய கேள்வி, இனி வருகிற உலகத்திலே உனக்கு ஒரு குடியுரிமை பெற்றிருக்கிறாயா? அந்த இடத்திலே நீ வாழ்வாய் என்கிற அந்த நம்பிக்கை இந்த ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த ராத்திரி கன்வென்ஷன் கூட்டங்கள் எதற்காக நடந்து கொண்டிருக்கின்றன? இந்த உலகத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் தந்து உன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வைப்பார் என்று சொல்லுவதற்கல்ல. இந்த உலகத்திலே மனிதன் ஒரு நாள் மரிப்பது நிச்சயம், இந்த உலகம் அழிவது நிச்சயம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து நாசமாவது நிச்சயம். ஆனால் இனி ஒரு உலகம் வருகிறதே, அந்த உலகத்திலே மனிதனுக்கு மரணம் இல்லை, மனிதனுக்கு கவலை இல்லை, மனிதனுக்கு கண்ணீர் இல்லை, மனிதனுக்கு வேதனை இல்லை. மனிதனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்து அவனை சந்தோஷமாக வாழ வைக்கிறதற்கு ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஏக சக்கராதிபதியாய் நான் பிரசங்கிக்கிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீ எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த உலகத்துக்கு பாக்கியவானாக நீ மாறுவாயா? இந்த ராத்திரி வேளை அதற்கு நீ ஆயத்தம் இல்லாவிட்டால் உன்னை போல நிர்பாக்கியவான் உலகத்தில் ஒருவனும் இல்லை. உலகத்தில் எவ்வளவு சம்பிரமமாய் வாழ்ந்தாய் அது பெரிதல்ல. உலகத்தில் நீ எவ்வளவு செல்வாக்கு உள்ளவனாய் வாழ்கிறாய் அது முக்கியமல்ல. தேவனுடைய மனிதனாகிய காலம் சென்ற டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் ஒரு விஷயம் இப்படி சொன்னார்கள், இந்த உலகம் எவ்வளவு பெரிதாய் உன்னை அறிந்து வைத்திருந்தாலும் பரலோகத்தில் உன் பெயர் அறியப்படாவிட்டால் உன்னை போல முட்டாள் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை என்று பிரசங்கித்தார். இந்த ராத்திரி வேளை சிந்தித்து பார். மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கண்ணு கட்டாத தொலைகளிலே இடங்களை வாங்கி போடுகிறான், பிளாட்ஸை வாங்குகிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான். எனக்கு அங்கே சொத்து இருக்கிறது, இங்கே சொத்து இருக்கிறது, அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறான். இன்று என்னுடைய கேள்வி, இனி வருகிற உலகத்திலே உனக்கு ஏதாவது பங்கு இருக்கிறதா நண்பா? இனி வருகிற உலகத்திலே நீ வாழ்கிறதற்கு எதையாகிலும் செய்திருக்கிறாயா? அந்த உலகத்தில் வாழ என்ன செய்ய வேண்டும்?
முதல்ல இந்த உலகம் எப்படி அழிய போகுதுன்றத பைபிள்ல இயேசு சொல்லி இருக்கிற சில வசனங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உரைத்திருக்கிற சில வாக்கியங்களை உங்களுக்கு முன்னால காட்டுகிறேன். இந்த உலகத்திலே காண்கிறீர்களே எல்லாம் ஒரு நாள் அக்கினியினாலே எரிந்து அழிய போகிறது. வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு வருகிறது. கவனிக்கணும், இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்கிறது. பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகுமா. எத்தனை பெரிய ரத்தினங்களினாலே வீடுகள் கட்டியிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மாட மாளிகை நீ கட்டி வைத்திருந்தாலும் சரி, எத்தனை கோடிகள் நீ செலவு பண்ணி கூடாரங்களை உண்டு பண்ணி வைத்திருந்தாலும் சரி, எத்தனை லட்சத்துக்கு நீ டைமண்ட் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கோடிக்கு பொன்னு வெள்ளி எல்லாம் சேர்த்து வைத்திருந்தாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவைகள் எல்லாம் ஒரு நாள் அக்கினியிலே எரிந்து அழிந்து நாசமாய் போகும் என்பதை இந்த ராத்திரி நீ அறிய கடவாய். ஆனா நீ சேர்த்து வச்சிருக்கிற வெள்ளியோ பொன்னோ டைமண்ட்ஸோ ப்ராப்பர்ட்டிஸோ அல்லது பணமோ, அது வெள்ளை பணமோ கருப்பு பணமோ எந்த பணமானாலும் சரி, அதில் உள்ள எது ஒன்றையும் ஒரு கடுகளவு கூட நீ தொட முடியாததும் நீ அனுபவிக்க முடியாததும் உன்னுடைய வாழ்க்கையில அதை பற்றி சந்தோஷப்படக்கூடாததுமான ஒரு காலம் வெகு சீக்கிரமாக வருகிறது. அந்த வெகு சீக்கிரமாய் வரப்போகிற அந்த காலத்திலே அவர்களுடைய வெள்ளி அவர்களுக்கு வெறுப்பாய் போய்விடும், அவர்களுடைய பொன் அவர்களுக்கு வெறுப்பாய் போய்விடும். உபத்திரவு காலத்துக்குள்ளே மனிதன் அகப்படும் பொழுது வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிற வெள்ளியையும் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிற பொன்னையும் வாரி தெருவிலே எறிந்து போடுவானாம். செப்பனியாவை கொண்டு ஆண்டவர் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார், வெள்ளியையும் பொன்னையும் தெருவிலே எறிந்து விடுவார். அத்தனை பெரிய மோசமான காலம் இதற்கு பின்னாலே வருகிறது. அன்பான சகோதரா சகோதரி, இந்த ராத்திரி வேளை ஏன் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன்? அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்னே உன்னை ஒரு மகிமையான இடத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவர் இயேசு இந்த ராத்திரி வேளையில் உனக்கு வாக்கு கொடுத்து அந்த உலகத்திலே நீ துன்பம் இல்லாமல் ஜீவிப்பதற்கு இந்த ராத்திரி வேளை உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் என்பதற்கு தான் இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள்ல இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா ஆமோஸின் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 9வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பிரைஸ் காட். சீக்கிரமா வாசித்துருங்கம்மா. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். புரண்டோடி வெள்ளமாய் போய்விடும். பாருங்கள், ஆண்டவர் பூமியை தொடும் பொழுது அது உருகி ஒரு ஆற்று வெள்ளம் போகிறது போல அது வெள்ளமாய் மாறி போய்விடுமா. ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா 51 அதனுடைய 6வது வசனம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும்
அப்படியே ஒளிந்து போவார்கள். கவனியுங்கள், பைபிள்ல தெளிவாய் வசனங்கள் இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். 102ஆம் சங்கீதம் 25, 26 வசனங்கள், ஏசாயா 34வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், ஏசாயா 51:6, எபிரேயர் 1:11 12, நாகூம் 1:5, மத்தேயு 24:35. எத்தனை வசனங்கள் உனக்கு வேணும்? ஆண்டவருடைய வேதத்தில் தாராளமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம், இந்த பூமி வெந்து உருகி அழிவதற்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகம் முடிவடைகிறதா இருந்தாலும் இனி ஒரு உலகம் வருகிறதே, அது முடிவில்லாத ராஜ்யமாக காணப்படுகிறது. அந்த முடிவில்லாத ராஜ்யத்தில் உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் பாடுபட்டார். இயேசு இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையான ராஜ்யத்தில் வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதுவரைக்கும் இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை இடம் கொடுக்கவில்லையா? இந்த ராத்திரி வேளை இயேசுவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து முழு உலகத்தினுடைய இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து இனி வருகிற அந்த கொடூரமான நாட்களுக்கு உங்களை தப்புவித்து உங்களை காப்பாற்றிக் கொண்டு அந்த மகிமையான ராஜ்யத்தில் இனி வருகிற உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இனி வரும் உலகம் என்றால் உங்களுக்கு புரியாதா இருக்கலாம். ஆகவே வேதத்திலிருந்து 1-2 வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். இனி வருகிற உலகம் அது எப்படி இருக்கும், அல்லது அந்த பரலோக நித்திய வாழ்வு அது எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 21வது வசனத்தில் இருந்து 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து அதனுடைய 5வது வசனம் வரைக்கும் நீங்க கவனிச்சா பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பீச்சில் போய் என்ஜாய் பண்ணணும்ன்ற ஆட்கள் எல்லாம் இப்பவே போய் என்ஜாய் பண்ணிக்கிடணும். இனி ஒரு உலகம் வருது, அந்த உலகத்துல பீச் இல்ல. அல்லேலூயா. பீச்சில் போய் மணல்ல உருளலாம்னா வாய்ப்பே கிடையாது. பீச் இல்லாத உலகமாக்க இனி வர்ற உலகம். சந்தோஷம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பீச் இல்லாட்டா சந்தோஷம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமுத்திரம் அதுல இல்ல. ஆனால் அதற்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து கவனிங்க, வாசிங்கம்மா. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். முதலாவது அந்த உலகத்திலே என்ன நமக்கு பாக்கியம்னா, இதுவரைக்கும் நாம் விசுவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை முகமுகமாக பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தா அல்லேலூயா பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி வராது, கம்பீரமா வரும். ஆமா, இப்பதான் கொஞ்சம் ஆசை வந்த மாதிரி தெரியுது. கேட்டீங்களா? உண்மையாகவே இப்ப ஒருக்கா கூட கவனம் உள்ளவங்க எல்லாம் இயேசுவை பார்த்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் நல்ல ஆசை வந்திருக்கு. ஒரு சங்கீத ஒரு பாடல்காரர் அழகாக பாடுகிறார், ஒரு பரிசுத்தவான். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையிலே அவரோடு வாழ்ந்தால் போதும். ஆனா இந்த உலகத்துல சிலர் சொல்றது என்ன தெரியுமா? இங்க ஒரு 2 மாடி வீடு கட்டினால் போதும், அங்கே கட்டிலும் மெத்தையும் போட்டு உறங்கினால் போதும், ஏசி கிடைத்தால் போதும், கார் கிடைத்தால் போதும். அதெல்லாம் ஒரு நாள் சுட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாய் போகும். ஆனால் இயேசுவை காண்கிறதற்கு பாக்கியம் உள்ளவன் அவன் நித்திய காலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இந்த பூலோகத்தில் அல்ல, பரலோகத்தில் அவன் வாழ்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரு இயேசுவை பார்க்கிறதுக்குள்ள ஆசையை அந்த பாடல்ல அழகா சொல்றாரு. அதாவது முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் ஆசையில பாடி இருக்கிறாரு. பொற்கிரீடம் சூட்டி நானும் சொல்லுங்க
பணிந்திடுவேன். ஆமா, நான் பாடல்களுக்கு எதிராளி கிடையாது. வசனமே புது பாட்டு பாடுங்கன்னு சொல்லுது, அதனால நான் பாடலுக்கு எதிராளி கிடையாது. ஆனா இந்த சில பாடல் எல்லாம் கருத்தும் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. அல்லேலூயா. கருத்தில்லாத பாட்டுக்கு நான் கட்டாய எதிராளி தான், கருத்துள்ள பாட்டுக்கு நான் ஆதரவாளி தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பாட்டை அவன் என்ன பாடுகாமன்னு அவனுக்கும் தெரியாது, கேட்கிறவனுக்கும் தெரியாது. நல்ல கருத்துள்ள பாடல்கள் இப்பவும் புது பாட்டெல்லாம் வரத்தான் செய்யுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தர் அப்படி கிருபை தருவாராக. ஆனா பழைய பாட்டு இருக்கு பத்தியெல்லாம், அதை பாடினாலே ஒரு ஆனந்தம் தான். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவரை பாடலாமா? முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டி நானும் பணிந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டி நானும் பணிந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கைகளை கட்டி இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நிச்சயமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நிச்சயமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கைகளை தட்டலாம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஓ ஏழையான் பொன்மீதியில் உலாவிடுவே, ஏழை நான் பொன்மீதியில் உலாவிடுவே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழக்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழக்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்கள். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைவேறுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைவேறுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால்
வாழ்ந்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லலாமா? இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, இளையன் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, இளையன் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீரண்டு துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீரண்டு துடைக்கிறாரோ. அவராய் ஏகிடுதே எனதுள்ளமோ, அவராய் ஏகிடுதே எனதுள்ளமோ. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாடலாமே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாய் நிறைந்திடுதே, எந்த நிர்வாகியத்தை நினைக்கிறீரே. என்னுள்ளம் நன்றியாய் நிறைந்திடுதே, எந்த நிர்வாகியத்தை நினைக்கிறீரே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஓ அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கைகளை தட்டி ராஜாதி ராஜாவை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அப்படியானால் ஆண்டவரை முகமுகமாக பார்க்கிற ஒரு மகிமையான வாழ்க்கையை இனி வரும் உலகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மகிமையான பரலோக வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் அதனுடைய 21வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதி. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்ப கவனிங்க, அந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள். கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை. அப்படியானால் இந்த உலகத்தில் மனுஷன் அனுபவிக்கிற எந்த வேதனையும், எந்த பிரச்சனையும், எந்த உபத்திரமோ இல்லாத ஒரு மகிமையான ராஜ்யம் தான் இனி வரப்போகிறதான உலகம். அந்த உலகத்தை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் இயேசுவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த உலகத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். காரணம் என்ன? அதை உண்டாக்கினவர் அவர், அதை உண்டாக்கினவர் அவராயிருக்கிறபடியால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து எவன் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு அந்த மகிமையான வீட்டை, அந்த மகிமையான ராஜ்யத்தை அவருக்கு பங்களிக்கும்படியாக அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளை அந்த உலகத்திலே வாழ நீ ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? அந்த உலகத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டென்ற நம்பிக்கை இருக்கிறதா? இதுவரையிலும் அப்படி ஒரு நம்பிக்கைக்கு இடம் இல்லையா?
இந்த ராத்திரி வேளை அந்த நாட்டிலே குடியுரிமை பெற ஒன்றுதான் வழி. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள், இரண்டாவது தண்ணீரிலே முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். பரிசுத்தாவியினுடைய முத்திரையை அடையாளமாக பெற்றுக்கொள். கூடுமான வரைக்கும் 100% பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய். அவர் வருகிற நிமிஷத்தில் ஆயத்தம் உள்ளவனாக காணப்படுகிறவன் மட்டுமே அந்த மகிமையான ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுவாய் மாறுவானே தவிர மற்றபடி ஒருவரும் அதற்குள் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் எல்லாம் சொல்றத நான் கேட்டிருக்கேன், கைவிடப்பட்டாலும் பரவாயில்ல, அந்தி கிறிஸ்துக்கு ஆட்சியில பயங்கரமா பாடுபட்டு எப்படியாவது இரத்த சாட்சியா மரிச்சாவது எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். நான் சொல்றேன், இந்த பகல் கனவு இன்னையோட முடிஞ்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகல் கனவு இன்னையோட முடிஞ்சிடணும். ஏன் தெரியுமா? புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வருவதோடு அவர்களுடைய வாசல் அடைபட்டு விடும். அத பின்னால நான் சொல்ல போறேன். அந்த வசனங்களில் இருந்து நீங்கள் கவனிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வருகிற அந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ரட்சிக்கப்படுவதற்குள்ள வாசல் திறந்திருக்கிறது. அந்த வாசல் அடைபடுவதற்கு முன்னே எவன் ஒருவன் இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறானோ அவனுக்கு அந்த உலகத்திலே அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தில் என்ன சேர்த்தாய் அது பெரிய பெரிதல்ல. உலகத்தில் எத்தனை பெரிய கார்ல போகிறாய் அது பெரிதல்ல. உலகத்தில் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமானாய் நீ வாழ்கிறாய் அதல்ல பெரிது. இந்த உலகத்திலே என்ன இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை விளக்குகிறதுக்கு தான் ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையை சொன்னார். இந்த உலகத்திலே சம்பிரமமாய் வாழ்ந்து நரகத்துக்கு பாக்கியவானாய் போகிறதை விட ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவானாய் வாழ்கிறவன் தான் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாக இருக்கிறான். பரலோக ராஜ்யம் கண்ணை விட மேலானது. பரலோக ராஜ்யம் கையை விட மேலானது. பரலோக ராஜ்யம் காலை விட மேலானது. ஆண்டவர் நம்முடைய சரீர உறுப்புகளை விட நம்முடைய ஆத்மாவிலே பரலோகத்துக்குரிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். உன்னை கெடுக்கக்கூடிய காரியங்களை உன்னை விட்டு விலக்கு. துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு வெளியே வா. பாவ வழிகளை விட்டு வெளியே வா. அநியாயமான ஜீவியத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் விரும்பாத காரியங்களை விட்டு வெளியே வா. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தானை விட்டு வெளியே வா. இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பு. உன்னை ஆட்கொள்ளுகிற சாத்தானின் அதிகாரங்களை இந்த ராத்திரியிலே உடைத்து உன்னை விடுவிக்கிறதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியில உள்ளதெல்லாம் அழிந்து நாசமாய் போக போகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே அழிய போகிறதா. யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். பைபிள் சொல்லுது சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அதே அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை கூட வாசிங்க. 2:10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். 3வது அதிகாரம் 15வது வசனம் கூட. யோவேல் 3வது அதிகாரம் 15வது வசனம் கூட. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. இவைகள் எல்லாம் இப்படி சம்பவிக்கிறதா இருக்க வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை ஒரு விசை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 6, 12, 13 வசனங்கள். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது.
சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல சந்திரம் இரத்தம் போலாகி, அத்திமரமானது பெருங்காற்றினாலே அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. பாருங்கள், வானத்தின் சத்துவங்களை தேவன் அசைப்பார். வானத்தில் இன்றைக்கு ஒளி கொடுக்கும்படி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான சுடர்களையும் ஒரு காற்றினால், ஒரு அத்திமரத்தின் காய்கள் எப்படி உதிர்ந்து கீழே விழுகிறதோ அதே போல அவைகளை அங்கே ஏற்படுத்தினவர் இந்த பூலோகத்திலே விளைவைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பயங்கரங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு உண்டாகி இந்த உலகம் அழிவது உண்மையாக வெளிப்பட போகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமோஸின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை கவனித்தால், பெரிய வீடுகளுக்கு கூட முடிவை ஆண்டவர் உண்டாக்குகிறாரா? பெரிய வீடுகள் கூட அழிந்து போகுமாம். வாசிக்க கேட்போம். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும். பெரிய வீடுகளையும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கவனிங்க, என்னதான் மாளிகைகளை நீங்க கட்டினாலும், யானை தந்தத்தினாலேயே வீடு கட்டினாலும், பளிங்கினாலேயே வீடு கட்டினாலும், எல்லா வீடும் ஒரு நாள் அழிகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே காணப்படுகிற வீடுகள் அழிந்தாலும் கைவேலை அல்லாத அழியாத ஒரு வீட்டை ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக பரலோகத்திலே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய, வாசிக்க கேட்போம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் அழியாத நித்தியமான ஒரு வீட்டை ஆண்டவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, இனி வரப்போகிறதையே நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் தேவன் முடிவு உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு காரியம், இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகம் முடிகிறதா இருந்தாலும் இனி வரப்போகிற அந்த மகிமையான உலகம் இருக்கிறதே, அது அவருடைய ராஜ்யத்தின் உலகம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது, அந்த உலகத்துக்கு முடிவே இராது. இந்த ராத்திரி வேளையிலும் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை என்ன? அந்த முடிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று, பரிசுத்த வாழ்க்கையை பெற்று, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவங்களில் உங்களை இணைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யமாகிய அந்த நித்திய உலகத்திலே நீங்கள் வந்து சேர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தருள்வாராக. அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற முடிவு என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம். சாத்தானுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகவும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். கவனிங்கள், சாத்தானுடைய முடிவை பாருங்கள். சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? அவனை இரவும் பகலும் சதா காலமும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற, நமக்கு தெரிந்திருக்கிறபடி நரகத்திலே அவனை அழிக்கிறதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. அவனுக்கு ஒரு துவக்கம் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலும், எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். திரும்ப சொல்கிறேன், ஏசாயா 14வது அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்கள், எசேக்கியேல்
எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12 முதல் 19வது வசனம். இந்த இடங்களில் வருகிற அந்த நாட்டினுடைய ராஜாக்களுக்குள்ளே இந்த பொல்லாத ஆவி புகுந்திருந்ததினாலே தீர்க்கதரிசிகளை கொண்டு அந்த ராஜாக்களிடத்திலே அவனுக்குள்ளே வேலை செய்கிற இந்த பிசாசினுடைய ஆவியை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது பிசாசினுடைய ஒரிஜினாலிட்டியே அல்லது அவனுடைய ஆரிஜினை ஆண்டவர் இங்க சொல்றார். அவன் எப்படி பிசாசு ஆகினான், பிசாசு இந்த உலகத்தில் எப்படி வந்தான், இதையெல்லாம் அங்க ஆண்டவர் தெளிவா சொல்றார். வசனங்களை வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு லைவ் போட்டிருக்கிறதுனால வசனம் மறந்தா ஒருக்கா கூட போட்டு கேட்டுக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பைபிள்ல பிசாசுக்கு 3 பெயர் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தையும் 20வது அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இதே வசனத்தை நீங்க 20வது அதிகாரம் 2வது வசனத்திலும் படிக்க முடியும். பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து. அப்போ பேய்க்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பெயர், அதாவது சாத்தான்னா என்ன, பிசாசுனா என்ன, பழைய பாம்புனா என்ன, வலு சர்ப்பம்னா என்ன, இந்த சந்தேகம் எல்லாம் வரப்படாது. இது எல்லாமே ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்ட பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒருத்தனுக்கு ஒரிஜினல் பேர் ஒன்னு இருக்கும், அவனுக்கு வட்ட பேர்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, தெரியும்ல. அதுல ஒவ்வொரு ஸ்டாண்டர்டிலும் ஒவ்வொரு வட்ட பேர் வரும். 1ஆம் கிளாஸ்ல ஒரு பேர் இருக்கும், 2ஆம் கிளாஸ்ல இன்னொரு பேர் இருக்கும், 3ஆம் கிளாஸ்ல எவனாவது ஒருத்தர் இன்னொரு பேர் வைப்பான், அதை எதிரையாவது சிக்குவான், அதை வச்சு பேர் வைப்பான். 10ஆம் கிளாஸ் போறது வரைக்கும் குறைஞ்சது அவனுக்கு ஒரு 10 பட்ட பேராவது இருக்கும். இந்த 10 கிளாஸுக்கு போன பிறகு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேரை சொல்லுவான். அப்போ சிலவனுக்கு இந்த பேர் தெரியாது, ஏன் அவன் அப்படி சொல்லுத அப்படின்னு கேட்டவன சொல்லுவான், அவன் இப்படிப்பட்டவனாக்குன்னு இவன் சொல்லுவான். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். 10 பேரும் 10 பேர் போட்டாலும் அது ஒருத்தன் தான். விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். இதே போலதான் பைபிள்ல அதிகாலையின் மகன் என்று அழைக்கப்படுகின்ற லூசிபர், அந்த வார்த்தை ஆங்கில வேதத்தில் இருக்குது. தமிழ் பைபிள்ல லூசிபர் என்ற வார்த்தை இல்ல. அதிகாலையின் மகன் ஆகிய விடிவெள்ளி, இந்த சென்டென்ஸுக்கு ஆங்கில வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் லூசிபர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு பைபிள் சொல்ற பேர் அதிகாலையின் மகன் ஆகிய விடிவெள்ளி. அப்படிதான் அவன் இருந்தான். ஆராதனை நடத்துகிறதுல சுப்பீரியரா இருந்தவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஆண்டவர் அவனை உண்டாக்கினார். அவனுக்கு அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட பெயர்கள் தான் பிசாசு. பிசாசுன்னு நான் நேத்தைக்கே சொன்னேன், அவனுக்கு பெயர் தேவனுக்கு எதிராளி. பிசாசு சாத்தான் அப்படின்றது தேவனுக்கு எதிராளின்னு அர்த்தம் உள்ள பெயர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் அவனுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதற்கு இருக்கிறதா? வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவைகளே, களி கூறுங்கள். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால். கவனிங்கள். அப்போ சாத்தானுக்கு தெரியுது கொஞ்ச காலம் தான் எனக்கு உண்டு. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்தவுடனே இயேசுவுக்கு கிட்டே போய் டைரக்டாக கேட்டான். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல நீங்க படிச்சா இயேசுவுக்கிட்ட டைரக்டா கேட்கிறான், காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இவ்விடத்துக்கு வந்தீர்? வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீரோ
என்று கேட்டார்கள். கவனிக்கணும், ஆண்டவருடைய வேதத்தில் தெளிவா வாசிக்கணும். சாத்தானுக்கே தெரியுது எனக்கு கொஞ்ச காலம் இருக்கு, எனக்கு ஒரு முடிவு வருது. இங்கே ஒரு ஆழமான காரியத்தை சொல்றேன். நரகத்தை கர்த்தர் மனிதனுக்காக உண்டாக்கினாரான்னு கேட்கிறீங்களா? இல்லை, நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. மனிதனுக்கு நல்ல நரகத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவனுக்கும் இல்லை. நரகம் சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறதான ஒன்று. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினால் ஆண்டவர் அங்க மிக தெளிவா சொல்றார், நரகம் மனிதனுக்கு உண்டாக்கப்பட்டது அல்ல, நரகம் சாத்தானுக்கு உண்டாக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். 25வது அதிகாரம் அதனுடையதான ஸ்தோத்திரம் 41வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று கட்டளையிடுகிறாராம். கவனிக்கணும். அப்ப மனுஷனுக்கு ஏன் பிரதர் நரகம் சொல்றீங்க? சிம்பிள் கான்செப்ட். இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு எப்படி இயேசு இருக்கிற சொந்த ஸ்தலமாகிய பரலோகம் அளிக்கப்படுகிறதோ, இதே போல சாத்தானை பின்பற்றி சாத்தானை சேவித்து தேவனுக்கு விரோதியாய் வாழ்கிற எல்லா மனிதனையும் அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல மனிதனுக்கு இடத்தை கொடுத்து விட்டுறார். புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துக்கு நீ போகாம உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் சிலுவையில் வந்து இயேசு பலியானார். அந்த நரகாக்கினையிலிருந்து உன்னை நீங்களாக்கி விடுவதற்கு தான் இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு நரகங்கள் ஒன்று நிச்சயம் வருகிறது. நாஸ்திகர் பல பேருடைய மரண ரிப்போர்ட்டை ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கு படிக்க நேரிட்டது. என்னுடைய செல்போன்ல அது எல்லாத்தையும் காப்பி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்னொன்னையும் இப்ப சொல்லித்தர எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் படிச்ச வரைக்கும் ஒரு 12 நாஸ்திகருடைய சரித்திரத்தை படிச்சேன். கடவுள் இல்லை என்று பேசுகிற அத்தனை பேருடைய சரித்திரங்கள்ல ஒரு 12 லெஜெண்டுகளுடைய சரித்திரத்தை படிச்சேன். நல்லா கவனிக்கணும். அந்த 12 லெஜெண்டுகளும் கடைசியில மரண படுக்கையில நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அத்தனை பேரும் அலறி விட்டு அவர்கள் கண்களை மூடிட்டு சத்தமிட்டு சொன்ன வார்த்தை, ஐயோ நரகத்தை நான் பார்க்கிறேன், நரகத்தினுடைய விளிம்புக்கு வந்து விட்டேன், இனிமேல் என்னை காப்பாற்ற யாராலும் முடியாது என்று அவர்கள் சத்தமிட்டு மரித்ததாக உலக சரித்திரம் சொல்லுகிறது. கடவுள் இல்ல, பரலோகம் இல்ல, நரகம் இல்ல அப்படின்னு பேசுகிற அத்தனை பேரும் தங்கள் வாழ்க்கையினுடைய முடிவில் சத்தமிட்டு சொன்னது, நரகத்தை பார்க்கிறேன். கவனிக்கிறீங்களா? நரகத்தை பார்க்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவனுக்கும் அதுதான் இடம், கடவுளை விசுவாசிக்காதவனுக்கும் அதுதான் இடம், கடவுளை மறுதலிக்கிறவனுக்கும் அதுதான் இடம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ராத்திரி வேளை அந்த இடத்தை ஒருவனும் சந்திக்காதபடி, ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் சந்தியாதபடி அத்தனை பேரை பரலோகத்தில் சேர்க்கிறதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிய வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். நாளைய தினம் என்பது உன்னுடையதல்ல. உனக்கு சுவாசம் இருக்கிற இந்த காலத்திலே உன் ஆத்தும ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டு உனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்கு நீ செல்வதற்குள்ள வழிகளை ஆயத்தப்படுத்துவது நீ பாக்கியமாய் அடைகிற ஒரு காரியம். இந்த காலத்தில் ரட்சிக்கப்படுனா ரொம்ப சங்கடமா இருக்கு. சொல்றாங்க, மதமாற்றாங்க, ஐயோ போப்படாது. கிறிஸ்தவ மார்க்கங்களுக்குள்ள கூட அவனுக்கு கள்ள பயிலுவே அப்படியெல்லாம் போப்படாது. உண்மையான சத்தியத்தை கேட்கறதுக்கு விட மாட்டான், மாயக்காரன் என்று பைபிள் அவனை பத்தி சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக்கி நரகத்துக்கு கொண்டு போக முடியுமோ அத்தனை வேலையையும் சாத்தா யார வேணும்னாலும் வச்சு செய்வான். அவன் துன்மார்க்கனை மட்டும் வச்சு செய்ய மாட்டான், சில கிறிஸ்தவன் என்ற பேர்ல இருக்கிற ஆளை வச்சும் செய்வான். ஒரு தீர்க்கதரிசியை நாசமாக்குகிறதுக்கு பேய் பயன்படுத்தினது இன்னொரு தீர்க்கதரிசி. பைபிள்ல தெளிவா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய வசனத்தை இவ்வளவு தெளிவா செவியில கேட்ட பிறகும்
உனக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லைன்னா உன்னை போல முட்டாள் இந்த உலகத்துல யாருண்டு? ரேஷன் கடையில சீனி கொடுக்கான்னு செவியில கேட்ட உடனே என்ன வேலை கிடந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓடுகிறதுக்கு புத்தி இருக்கிற உனக்கு பரலோகத்துக்கு வா, இயேசு உன்னை ரட்சிக்கிறார்னு சொல்ற சுவிசேஷத்தை செவியில வந்து ஊதுன பிறகும் ரட்சிக்கப்படுவதற்கு விருப்பம் இல்லைன்னா சாத்தா உன்னை எவ்வளவு வஞ்சித்திருக்கான்றத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரேஷன் கடையில சீனி கொடுக்கான்ற செய்தியை கேட்ட உடனே வாங்கணும்னு ஆசை வருது. ரட்சிக்கப்படணும்ன்ற செய்தியை சொன்ன உடனே ரட்சிக்கப்படணும்ன்ற ஆசை வரல. அடுத்த ஒரு பகுதி, சில ஆளை ஞானஸ்நானம் எடுன்னா சாவது வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான். தோத்திரம். கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன், என்ன தப்பா நினைக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆளு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கெல்லாம் சட்ட திட்டங்கள் வச்சிருப்பாங்க, சட்ட திட்டங்கள். தோத்திரம். நான் காலேஜ் முடிச்ச பிறகுதான் என்ன செய்வேன், ஞானஸ்நானம் எடுப்பேன். நான் கேட்கிறேன், ஆபீஸ் அதுக்கு முன்னால பூட்டிச்சுன்னா? ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற ஆட்கள் எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்துதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இவனுக்கு வண்டி இல்லாட்டாலும் இவனுக்கு ஃப்ரெண்டுக்கு வண்டியில போறான், ஓட்டுகவன் தப்பிச்சிடறான், பின்னால இருக்கிறவன் சிக்கிடுறான். குதிரை அப்படி இல்ல இருக்கு. பிரேக்க போட்டா இவன் தப்பிடுவான், பின்னால இருக்கிறவன் பாஞ்சு போய் விழுவான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை என்னால மறக்கவே முடியாது. காலேஜ் படிக்கிற 2 பிள்ளைகள் ஒருத்தரை ஒருத்தர் சிநேகித்தார்கள். காலேஜ் முடிஞ்ச உடனே அவனைய பைக்ல இவா ஏறி பின்னால உட்கார்ந்துட்டு போனா, ஒரு டேர்னிங் வந்தப்போ ஒரு லாரி வந்தது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்தது. தலைவர் என்ன பண்ணாரு, லாரிக்கு சைடு கொடுத்துட்டு பார்த்தா பக்கத்துல பள்ளம், பிரேக் அடிச்சா வண்டி நின்னது. கட்டியலா, பிரேக் அடிச்சோட வண்டி நின்னது. பின்னால இருந்தா பாத்தீங்களா? நீங்க சிரிக்கிறீங்க, சம்பவம் சொன்னா அழுவீங்க. அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரேக் போட்ட உடனே இவன் நின்னா, பின்னால இருந்தவன் நேர பாஞ்சு போய் சைடுல நின்ன போஸ்ட்ல இடிச்சு ஸ்பாட் அவுட், ஸ்பாட் அவுட். இன்னைக்கு வாழ்நாட்கள் எல்லாம் எப்படி எல்லாம் போகுது. ஏன் பாஸ்டர் இப்படி அபசகுணமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்கன்னு யோசிக்காதுங்க. உலகத்துல நடக்கிறதான் சொல்றேன். காரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி இருக்கிறதாக்கு இந்த உலகம். கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன், நம்ம ஒழுங்கா போனாலும் ஆப்போசிட்ல வர்றது ஒழுங்கா வர மாட்டேங்குது. அதுல இப்ப சில செம்மறியாடுகள் எல்லாம் வண்டி ஓட்ட தொடங்கின பிறகு பெரிய பிரச்சனை. அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போறோம், மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படியே இருக்கட்டும். 2 கண்ணாடி எதுக்கு பைக்ல இருக்குன்னே தெரியாது, பிரேக் 2 எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த ஹீல்ஸ் தான் பிரேக். அல்லேலூயா. சரி, வணங்கிட்டே இல்லை, அது வரைக்கும் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் சில வில்லத்தனமான சகோதரிமாரெல்லாம் இருக்குது, அதுகளையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. சிலது ஆம்பளைகளை விட தைரியமா ஓட்டுற பொம்பளைகளும் இருக்கு. ஆமா, அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சிலதெல்லாம் வந்துன்னா வாதையாத்தான் வரும். சரி போட்டு வாதையெல்லாம் ஒளிந்தே போவதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன எப்ப எந்த நேரத்தில் நடக்கும் தெரியாது. ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னா 1008 சாக்கு. நான் காலேஜ் முடிக்கட்டும், ஆண்டவர் எனக்கு நல்ல கம்பெனில வேலை செஞ்சா நான் ஞானஸ்நானம் எடுக்கலாம். உனக்கு வேலை தர போறது இல்ல, நீ எடுக்க போறது இல்ல, பரலோகத்துக்கு வர போறது இல்ல. இன்னும் சில ஆள் இருக்கு, எனக்கு ஆண்டவர் நல்ல மாப்பிள்ளை தந்தார்னா நானும் என மாப்பிள்ளையும் சேர்ந்து எடுப்போம். இது எலிக்க தவளைக்க கதைய மாதிரியாக இருக்கு. எலிக்க தவளைக்க கதை தெரிஞ்சவங்க எல்லாம் கை உயர்த்துங்க. அப்போ ஒரு ஐயா கை உயர்த்துறாரு, மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியல. அப்ப சொல்லி கொடுக்கணும். ஒரு நாள் எலியும் தவளையும் ஃப்ரெண்டு, எலியும் தவளையும் ஃப்ரெண்டு. இந்த எலிக்கு ஒரே ஆசை, இந்த தவளை நண்பன் போய் கேட்டுதான், நண்பா நீ மட்டும் குதிச்ச உடனே முங்கி போய் அந்த பக்கத்துல எழும்புறிய, நானும் எழும்பணும், எனக்கு ஒரு ஆசை. அப்போ தவளை நண்பன் எலிய பார்த்து சொன்னானா, இல்ல இதெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகாது, உனக்கு இந்த கதை ஆகாத கதை, உனக்கு இந்த வீணாசை ஒண்ணும் வேண்டாம். அவன் சொன்னானா, நீ என்னை சிநேகிப்பது உண்மையானால் என்ன கூட்டிட்டு போயே ஆகணும். அப்ப தவளை சொல்லிச்சான், அப்ப நான் ஒரு வழி சொல்லுதேன், அதை செய். ஒரு நூல் எடுத்துக்கா, ஒரு தும்ப உனக்கு காலில் கட்டிக்கா, ஒரு தும்ப நான் என காலில் கட்டுறான். நான் 1 2 3 சொல்லி குதிச்ச உடனே நீயும் சேர்ந்து குதிச்சிடணும். நான் அந்த பக்கத்துல போய் எழும்புவேன், நீ என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க, எழும்பிடலாம்.
சம்பவம் 1 2 3 எல்லாம் நடந்தது. குதிக்கவும் செஞ்சாங்க, அந்த பக்கத்துல எழுப்பவும் செஞ்சாங்க. ஆனா தவளை உயிரோட எழும்பிச்சு, எலி செத்து எழும்பிச்சு. விளங்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தா இதுதான் கதை. எனக்கு சொத்து விக்கட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம், எனக்கு நோய் சுகமாகட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம், எனக்கு பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வரட்டு, நல்ல பெண்ணை கொண்டு வரட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம், என் பிள்ளைக்கு அது நடக்கட்டும் இது நடக்கட்டும், என் கடன் தொல்லை தீரட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஐயா, இந்த சாக்கு போக்கெல்லாம் தூர விடு. நாளைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிறது தான் ஞானஸ்நானம் என்கிறதான உடன்படிக்கை. உங்க இஷ்டத்துக்கு தள்ளி போடுகிறதல்ல ஞானஸ்நானம். உங்களுக்கு நினைச்ச நேரத்தில் எடுக்கிறதல்ல ஞானஸ்நானம். சத்தியத்தை கேட்ட உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஞானஸ்நான சத்தியமே தவிர மற்றபடி ஒண்ணு அல்ல. இயேசு எடுத்தது போல ஞானஸ்நானம் எடுக்காத ஒருத்தனும் இயேசு ராஜாவுடைய மணவாட்டி சபையில பங்கமாக முடியாது. நான் சவால் விட்டு சொல்றேன், எத்தனை வசனம் வேணாலும் பைபிள்ல உனக்கு தண்ணீல முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நான் காட்டி தரேன். தண்ணிய குவாரி ஊத்தி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு ஒரு வசனம் உன பைபிள்ல இருந்து எனக்கு காட்டு. அல்லேலூயா. இந்த தண்ணிய குவாரி ஊத்தி ஞானஸ்நானம் வந்தது எப்படின்ற சரித்திரம் எனக்கு தெரியும். என்கிட்ட பேசாத. எந்த வருஷம் வந்தது, எந்த சூழ்நிலையில வந்தது, எப்ப கொடுத்தாங்க, யார் கொடுத்தா எல்லாம் தெரியும். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்றேன். உலகம் எங்கும் ஒரு பயங்கரமான வைரஸ் வந்து பாதிச்சு ஜனங்கள் மரண படுக்கையில கிடக்கும் பொழுது, அவர்களுக்கு மரண பயம் வந்த போது, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அன்றைய சமுதாயத்தில் இருந்த அன்றைய மத போதகர்களிடத்தில் கேட்டப்போ, சாகிற தருணத்தில் கிடந்தவர்களுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் தான் அந்த ஞானஸ்நானம். புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை சில கும்பிட்டைகள் எல்லாம் உள்ளால கிறிஸ்தவத்துக்குள்ளால கொண்டு வந்துட்டு, அதை பத்தி நான் ரொம்ப தெளிவா பேசுறேன். உன்னை வஞ்சிக்கிற உபதேசத்துக்கு இடம் கொடுக்காத. பரவ அரசனை நம்பி ஏதோ ஒன்றை கைவிட்டாங்களா, அத மாதிரி அவனை நம்பி நாங்கட்டேன், என்ன நம்பி அவங்கட்டான். இந்த கதையெல்லாம் வேண்டாம். பரலோகத்துல பரலோக ராஜ்யத்துல ஞானஸ்நானம் எடுத்து போகிறதுக்கு என்ன பிரமாணம் சொல்லியிருக்கோ அதை தான் நீ செய்யணும். இயேசுநாதருடைய சீசர்களுக்கு இயேசு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார் பைபிள்ல ஒண்ணு வாசிருவோமா? அப்போ உங்களுக்கு தெளிவா இருக்குல்ல. எல்லாரும் இந்த சத்தத்தை ஒருவேளை தூரத்துல கேட்கலாம். பைபிள் இருந்துன்னா நான் சொல்ல வசனத்தை கொஞ்சம் எடுத்து தெளிவா படிங்க. ஞானஸ்நானம் எப்படி இருக்கணும், இயேசுநாதருக்கு கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அதை கொஞ்சம் தெளிவா படிச்சிருங்க. வாசிங்கள் யோவான் சுவிசேஷம். ஆண்டவருக்கு மகிமை. அதனுடைய 13வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரம், அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றால், நல்லா கவனிக்கணும். இயேசு அவனை நோக்கி, யாரு யாரு போதும் போதும் யாரு? எல்லாருக்கும் பைபிள்ல எப்படி எழுதியிருக்கு தெளிவா சொல்லுங்க. முழுகினவன். அப்ப இயேசுநாதருடைய சீசர்கள் எல்லாம் எப்படி எடுத்தாங்களா? எப்படி எடுத்தாங்களா? முழுகி. ஆண்டவர் சொல்றார், முழுகினவன் முழுவதும் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னதுமா முழுகினவன் முழுவதும் எப்படி இருக்கிறானா? சுத்தமா இருக்கிறான். அப்ப எனக்கு பார்வையில முழுகாதவன் சுத்தமா இல்ல. முழுகினவன் எப்படி இருக்கான்? சுத்தம். அசுத்தமானதும் தீட்டானதும் ஒண்ணு எங்க போவாது? சுத்தம் உள்ளது மட்டும்தான் எங்க போகும்? பரலோக ராஜ்யத்துல. அதனால ஏதோ ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாங்க உங்களை ஏதோ ஏமாத்திரம் நினைக்கப்படாது. உங்க கண்களை திறந்து விடுறோம், அவ்வளவுதான்.
அதனால நான் சொன்னதுனால நீங்க எடுக்கிறதும் எடுக்காததும் அதெல்லாம் உங்களை சார்ந்தது. கேட்டீங்களா? நான் பிரசங்கிக்கிறத ஒருவர் கவனிச்சிட்டு இருக்கிறார், நான் பிரசங்கம் பண்ணுகிறதெல்லாம் ஒருத்தர் கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறார். அவர் என்ன கூப்பிட்டு கேட்கக்கூடாது. ஒன்ன நம்பி கொச்சி கோடுல சேவியர் பாஸ்ல வச்சு ஒன்ன நாங்க இழுத்து கொண்டு விட்டு ஒன்ன சுவிசேஷம் பிரசங்கிக்க வச்சனால என்ன பிரசங்கம் பண்ணுனேன்னு அவர் என்ன கேட்கும் போது, ஐயா நான் பிரசங்கம் பண்ணினது உனக்கு தெரியும்னு அவர்கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகணும். புரிஞ்சுதா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி அதை பத்தி எனக்கு ஐ டோன்ட் கேர். நான் எஸ்கேப் ஆகணும். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டா கேளு, கேட்காட்டா போ, அவ்வளவுதான். பிரசங்கிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சா, எனக்கு வேலை முடிஞ்சு. நீ விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காட்டாலும் சரி அது ஒம்பாடு, கர்த்தருடைய பாடு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மற்றவன் எல்லாவனையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். அன்னைக்கு வந்து நின்னுட்டு ஆண்டவரே தெரியாம ஏமாத்திட்டேன், ஒரு சான்ஸ் கூட தாரும், வாய்ப்பில்லை ராஜான்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். இந்த கூட்டத்துக்குள் இருக்கிற யாராகிலும் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து மிகவும் மனத்தாழ்மையோடும் மிகவும் தெய்வீக அன்போடும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கே நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாத்தானுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறாதவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவர்களுக்கும் கிடைக்கிற இடம். சாத்தான் எங்கே நரகத்தில் இருக்கிறானோ அங்கே தான் ரட்சிக்கப்படாதவர்களை அவர் தள்ளுகிறார். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதாதவன் அத்தனை பேரையும் அங்கே தள்ளிவிடுகிறார். இந்த நல்ல ராத்திரி வேளை உங்கள் அனைவருடைய முடிவும் பரலோகத்திலேயாய் காணப்படுவதாக. ஒருவரும் நரகத்துக்குள்ள வராதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. என் பிரசங்கங்கள் யாரும் நரகத்துக்கு போக வேண்டும் என்பதல்ல, என் பிரசங்கங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பது. நான் அடிக்கடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒன்று, ஆண்டவரே என் பிரசங்கத்தை கேட்கிற ஒரு சின்ன பிள்ளையை கூட நான் நரகத்திலே பார்க்க விரும்பவில்லை, அத்தனை பேரையும் பரலோகத்தில் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் சேவியர் அவர்கள் இத்தனை முயற்சி எடுத்து இந்த கூட்டங்களை இப்படி நடத்துறதுக்கு காரணம் அவர்கிட்ட பணம் நல்லா கொழுத்து இருக்கிறதுனால இல்ல. அல்லேலூயா. பாவம் அவர் என்ன பாடுபடுதாரோ கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு அது அவருக்கு தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என்ன பெட்டியை தூக்கிட்டு போயிருவேன், நீங்களும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. முக்ராணி போடுவது அவர் ஆக்கம். அது உமக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இந்த கன்வென்ஷனில் மீதி எடுக்க உதவி செய்வார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கன்வென்ஷனுக்கு வேலைக்கிழமை காலையில் வந்தேன். வந்த உடனே நான் குடும்பம் கடப்புடும் அங்கன்னு சவுண்டு கேட்குது. எங்க மேலே சொல்ல பசரே மழை வருது. நான் சொன்னேன் சும்மா கிடையாது, கன்வென்ஷன் முடிகிற வரைக்கும் மழை பெய்யாது. இது வரைக்கும் நிறுத்திட்டார்ல, இன்னும் நீங்க வீட்டுக்கு போறது வரைக்கும் மழை பெய்யாது. அதை மீறி பெஞ்சா நினைச்சிட்டு போங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு பெஞ்சா என்ன, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கீங்களான்னு பார்க்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இரண்டாவது முடிவு என்ன? அது சாத்தானுக்கு உண்டாக்குகிற முடிவு. மூணாவது முடிவு என்ன? சாபத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். வேகமாய் 1-2 காரியங்களை கூட சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சாபத்துக்கு ஒரு முடிவு. வாசியுங்கள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலே, சிங்காசனமே அதில் இருக்கும். கவனிங்க, ஒரு சாபமும் இருக்காது. இந்த பூமியில நிறைய சாபங்கள் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சரீரத்துல சாபம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும்
பயங்கரமான விசுவாசம். நம்ம சரீரத்துல என்ன கிடையாது? சாபம் கிடையாது. இது ஆசீர்வாதமான சரீரம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லி தந்தா புரியும். வேர்வை வராதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அவார்டு தரணும். 50 பேருக்கும் வரும். நான் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் வேர்க்குது. ஆண்டவர் போட்ட முதல் சாபம், வேர்வையோடு ஆகாரம் புசிப்பாய். சரீரம் வேர்க்குதுன்னா முதல்ல புரிஞ்சுக்கிடணும், சரீரத்தில் என்ன இருக்கு? சாபம் இருக்கு. இரண்டாவது, சகோதரிமாருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூறினார், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜில சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது, நான் டெக்னாலஜியை சொல்றேன். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில முன்னால வேதனை, வேதனைக்கு பிறகு பிள்ளை, இப்போ முதல்ல பிள்ளை பின்னால வேதனை. ஆக மொத்தம் எப்படி ஆனாலும் சரி வேதனைப்பட்டுதான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். முன்னால முதல்ல வேதனை, இரண்டாவது பிள்ளை, இப்போ முதல்ல பிள்ளை இரண்டாவது வேதனை. ஆக மொத்தம் ஆண்டவருக்கு ரூட்டுக்கு நீ வந்துதான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க, அந்த சாபம் இருக்குன்னு சொல்றவங்க ரைட். மூணாவது, உன் நிமித்தம் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். பூமியில முள்ளு எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ அப்ப புரிஞ்சுக்கிடணும் என்ன இருக்கு? சாபம் இருக்கு. இனி ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லட்டா? ஆடு மாடெல்லாம் எங்க நடந்தாலும் அடுத்த 2 நாள்ல அதுல புல்லு முளைக்கும். நம்ம பாக்கியவான்கள் எல்லாம் காலை வச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, விளங்கவே விளங்காது, தேடியும் காண மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வயல் வரப்புல நடந்திருக்க அம்மாமார் ஐயாமாரெல்லாம் கை உயர்த்துங்க. வயல் வரப்பு இப்ப இருக்கிற கேசுகள் எல்லாம் போகாதுன்னு எனக்கு தெரியும். பண்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா வயல் வரப்புல நடந்து போயிருக்கிற இடத்துல ஒரு புல்லும், ஆனா சைடுல இருந்து அழகா வளர்ந்து வந்திருக்கும். அம்புடு பாக்கியமான காலாக்கம். சூதாம் போட்டிருப்போம், சாக்ஸு தான் போட்டிருப்போம், கால ராவுன்னு தான் ராவுவோம். அதுக்குன்னு என்னென்ன கிரிமெல்லாம் உண்டோ அம்படையும் போட்டு ராவி பறக்கி மினிக்கேதான் வச்சிருப்பான். ஆனா கால் வச்ச இடம் வழங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாபங்கள் எல்லாம் எங்க இருக்கு? சரீரத்துல. சில ஆளு சொல்லுவான், நமக்கு மரணமே இல்ல, மூஞ்சே காட்டி கொடுக்குது, சாவ போறாங்க. நல்ல கருகரையில் இருந்த தாடி இப்ப எப்படி இருக்கு? வெளுவெளு இருக்கு. பிரைட்டா இருந்த மூஞ்சி வான்கோழிக்கு மூஞ்சி தொங்குன மாதிரி என்ன செஞ்சது? தொங்குது. அதுவே காட்டி கொடுக்கு, உனக்கு கல்லறை ரெடி ஆகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறான் சாவாமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த சாபமான சரீரத்தை ஆசீர்வாதமான சரீரமாய் மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு சீக்கிரமாய் வருவார். அப்பொழுது இந்த உலகத்தில் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழும்புவார்கள். அப்படி எழும்பும் பொழுது அவர்களுடைய சரீரம் ஆசீர்வாதமான சரீரமாக மாற்றப்பட்டு விடும். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவார். அந்த நிமிஷத்துல நம்ம சுகர் போயிடும், பிரஷர் போயிடும், கொலஸ்ட்ரால் போயிடும், என்ன இருந்தாலும் எல்லாமே போயிடும். அல்லேலூயா. அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று மாறும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு மாறிடும். நேரம் போது பாடணும்னு ஆசைதான். நம்முடைய சாயல் எல்லாம் மாறிடும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மூஞ்சி ஒரு நாள் மாறப்போகுது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கீ கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மூஞ்சி மாறப்போகுது. அல்லேலூயா. அதைத்தான் பைபிள் சொல்லுது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று அறியோம். ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்கிறபடியினால் அவருக்கு ஒப்பாக மாறி விடுவோம். தேவ சாயலாக நம்மை ஆண்டவர் மாற்றி விடுவார். கரம் தட்டி நம்முடைய சாயல் மாறப்போகிறது, நம்முடைய ரூபங்கள் மாறப்போகிறது. இந்த நிமிஷம் அந்த நேரமாக இருந்தால் உங்கள் சரீரம் எல்லாம் மாற்றப்பட்டு விடும். உங்கள் வியாதிகள் மாறி போய்விடும், பலவீனங்கள் மாறி போய்விடும்.
அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் கைகளை தட்டி ஒரு வரி பாடலாமா? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோ இருப்பே. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோ. கைகளை எல்லாம் சேர்ந்து கட்டி பாடலாம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, ஓ அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நாம் களைந்தேற்ற விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோடிருப்பே. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ள வாருமென்று கூப்பிடுதே, வாருமென்று கூப்பிடுதே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோடிருப்பே. உன்னத சீயோன் மலைவே எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலைவே எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே, நீளொளியாய் ஜீவிப்பேனே, நீளொளியாய். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே, நீளொளியாய் ஜீவிப்பேனே, நீளொளியாய். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோடிருப்பே. பாருங்கள். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானோ தேவனோடிருப்பே. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ள வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. கைகளை கட்டி தேவ சாயல் ஆக மாறி தேவனோடி
இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். உன்னத சீயோன் மலையிலே எனது அருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலையிலே எனது அருமை இயேசுவுடன். வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே, நீடொழியாய் ஜீவிப்பேனே, நீடொழியாய். வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே, நீடொழியாய் ஜீவிப்பேனே, நீடொழியாய். தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். பூமியின் கூடாரம் என்று பலவீனமே அழிந்திடுவே, பூமியின் கூடாரம் என்று பலவீனமே அழிந்திடுவே. கைவேலை அல்லாத பொன்னீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. கைவேலை அல்லாத பொன்னீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானோ தேவனோடு இருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானோ தேவனோடு இருப்பேன். கைகளை தட்டி ராஜாதி ராஜாவை உயர்த்தி துதிக்கலாமே. ஹல்லேலூயா. நம்முடைய சாயல் மாறுகிற நாள் வருகிறது. நம்முடைய சாபங்கள் நம்முடைய சரீரங்களை விட்டு விலகுகிற நாள் ஒன்று வருகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் போயிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். நான்காவது, ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற முடிவு என்ன? ரட்சிப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 13 23 முதல் 28 வரை உள்ள வேத வசனங்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். உம்முடைய சமூகத்திலே போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியே, அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வாசல் திறந்திருக்கிறது. இயேசுவாகிய வாசல் திறந்திருக்கிறது. ரட்சிப்பின் வாசல் திறந்திருக்கிறது. கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. எந்த மனுஷன் வேண்டும் என்றாலும் உட்பிரவேசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, பரலோகத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இன்றைக்கும் இந்த வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் எதிர்பாராத ஒரு நேரத்தில் இந்த வாசலை வீட்டு எஜமான் அடைப்பார். அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் முடியவே முடியாது. திறவுண்ட வாசல் அடைப்படுவதற்கு முன்னே அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் பாக்கியவானாக காணப்படுகிறார். எல்லா நாளும் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்குமா? எல்லா நாளும் கொற்றியோடு LLCA சபையார் இப்படி ஒரு நற்செய்தி பெருவிழாய உங்களுக்கு நடத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
என்றைக்கும் காலாகாலமாய் இயேசு வருகிறார் வருகிறார் என்று பிரசங்கிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? ரட்சிக்கப்படுங்கள் என்று பிரசங்கிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? பிரசங்கிக்கிற நாங்களும் இந்த பிரசங்கமும் இந்த பூலோகத்தில் நீங்கள் பார்க்கிற கர்த்தருடைய பரிசுத்த சபையும் எதிர்பாராத நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வந்த பிறகு நீ எங்க போய் ரட்சிக்கப்படணும்னு விரும்பினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த ஜீவ காலத்தில் பரலோக ராஜ்யத்தில் வருகிறதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உன்னை அன்பாக அழைக்கிறார். உன் வாழ்க்கையை சற்று யோசித்துப் பார். இன்று உன்னுடைய ஓட்டம் முடிந்தால் பரலோக ராஜ்யத்தில் நான் கட்டாயம் போவேன் என்ற நம்பிக்கை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இரவு வேளை இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு தான் இந்த கூட்டம். அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாம் பாஸ்டர், அடுத்த கூட்டத்தில் பார்த்துக்கிடலாம் பாஸ்டர். அதற்கல்ல இன்றைக்கு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தந்த இந்த காலத்தில் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்புங்கள். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் உங்கள் பாவங்களுக்காக மரித்தவர், உங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்தவர். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்கள் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, உங்கள் நோய்களுக்காக, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகம் வர வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தேவகுமார் மணி உருக்கொண்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்தினார். சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் உயிருள்ளவராயிருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளை ரட்சிக்கப்படவில்லையா? வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற அன்பான தேசவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லையா? இயேசு மதம் மாற்றுகிறதுக்காக வரவில்லை. இந்த கூட்டங்கள் மதம் மாற்றுகிறதுக்காக நடக்கவில்லை. மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகிற மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவே நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர வேறு ஒன்றும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அல்ல. ஆண்டவருடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவாக காண்பித்தேன். நீங்கள் கோபப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டும் பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு அசத்தியங்களில் இருந்து சத்தியங்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. மனம் திரும்புகிற ஒருவன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா? எத்தனையோ கூட்டங்களை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் ஜீவனை கூட்டி தந்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை தந்து இப்படிப்பட்ட பிரசங்கங்களை உங்கள் காதுகளுக்கு கேட்க பண்ணி உங்கள் ஆத்துமாவை நேசிக்கிறார். அவருடைய நேசத்தை நீங்கள் புறம் தள்ளி, அவருடைய அன்பின் தருணங்களை நீங்கள் புறம் தள்ளினால் என்றைக்கும் அவர் அன்பா இருக்க மாட்டார். ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக வருவார். அன்றைக்கு உங்களை தப்புவிக்கிறது அல்ல அவருடைய வேலை, அன்றைக்கு உங்களுக்கு நியாயம் செய்வது மட்டும்தான் அவருடைய வேலை. அந்த நாளுக்கு நீங்கள் ஒருவரும் நிர்பாக்கியர்களாய் மாறிவிடாதபடி இந்த இரவு வேளையை பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அன்பு நண்பனே, சகோதரனே, சகோதரியே, நீ பயப்படுகிற எந்த காரியமும் உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதில்லை. நீ பயப்படுகிற எந்த மனிதர்களும் உனக்கு பரலோகத்தை தரப்போகிறது இல்லை. நீ நினைக்கிறது போல் உன் வாழ்க்கையின் சூழ்நிலை உனக்கு அமைய போகிறது இல்லை. ஒன்றிலே நம்முடைய மரணம் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இது ரெண்டிலே எது ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு முந்திக் கொள்கிறதோ அந்த நிமிடம் நாம் மகிமையின் ராஜ்யமாகிய இனிவரும் உலகமாகிய அந்த பரலோக வாழ்வுக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டியது அவசியம். ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். மணிக்கூர் கணக்கா ஆற்றில குளிக்கிறதுக்கு நமக்கு இருதயம் இருக்கு. ஆனா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஒரே ஒருக்கா முங்கி எழும்புவதற்கு மனசுல இடம் இல்லை. கட்டிடா இப்ப புரியும்னு நினைக்கிறேன். மணிக்கு ஒரு கணக்கா 150 தடவை வேணும்னாலும் முங்கி எழும்புவதற்கு இருதயம் இடம் கொடுக்குது. ஆனா கூட்டத்தாரின் நடுவில்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஒருக்கா முங்கி எழும்புவதற்கு இதுல இருந்தே நீ விளங்காண்டாமா? உன் ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு சாத்தான் எவ்வளவு வேலை செய்யான்றதை இனியாவது விளங்காண்டாமா? இந்த ராத்திரி வேளை என் பிரசங்கங்கள் உங்களை வேதனைப்படுத்த அல்ல, உங்கள் குறைவுகளை குத்தி காட்டுவதற்கு அல்ல. என்னுடைய பிரசங்கங்கள் உங்கள் மனக்கண்களை திறந்து விடுவதற்காக. எனக்காக எப்படி ரத்தம் சிந்தினாரோ அதே போல் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். எனக்காக எந்த பரலோகத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ அதே பரலோகத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுகிறார். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்க உன்னை ஒப்புக்கொடு. சூழ்நிலைகளை பார்க்காதே, நீ ஒப்புக்கொடு. சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் பின்னால உனக்கு மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்கள் இந்த இரவு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தம் உள்ளோரை அவர் சேர்த்துக் கொள்ளுகிற நாளிலே நீங்களும் சேர்த்துக் கொள்ளப்பட பரலோக தேவன் உங்கள் அத்தனை பேருக்கும் கிருபை தருவாராக. இங்கே நான் உங்களை எவ்வளவு தெளிவாக பார்க்கிறேனோ இதிலே ஒரு சிறு குழந்தையை கூட தவறாதபடி பரலோகத்திலும் காண்பதற்கு பரலோக தேவன் நம் எல்லாருக்கும் கிருபை தந்தருளுவாராக. பரிசுத்தவான்கள் தேவ மக்கள் எல்லாரும் ஒன்றாய் மகிமையின் ராஜ்யத்தில் காணப்பட பரிசுத்த தேவனுடைய கிருபை நம் அனைவர் மேலும் பூரணமாய் தங்குவதாக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அன்பான வேண்டுகோள், என்னுடைய ஜெபம் முடிகிறது வரைக்கும் தயவு கூர்ந்து ஒரு ஆளும் இந்த மைதானத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்பது என்னுடைய அன்பின் கட்டளை. 3 நாளும் உங்கள்கிட்ட நான் இந்த வார்த்தையை நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு நாளைக்கு நான் இங்க கன்வென்ஷன் பேச மாட்டேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை விசுவாச மக்கள் ஏதோ ஒரு தேவைக்காக போவாங்க, விட்டுருங்க. மற்றபடி எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒருவரும் வெளியே போக கூடாது. இதுவரைக்கும் தந்த கிருபையை இனியும் அப்பா உங்களுக்கு தருவார். கண்களை மூடலாமா? வேகமாய் கண்களை மூடுங்கள். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். எல்லா தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த இரவு வேளை உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எல்லாருடைய கண்களும் மூடட்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை இந்த உலகத்திற்கு முடிவு எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நியமிக்கப்பட்டபடியே எல்லாவற்றையும் செய்கிறவர். தம்முடைய அன்பின் குமாரனை இந்த உலகத்திற்கு ஜீவ பலியாக அனுப்புவேன் என்று ஆதாம் முதலாவது பாவம் செய்த போதே தீர்மானம் பண்ணி வாக்குத்தத்தம் சொன்னவர் தகுந்த காலத்தில் அதை நிறைவேற்றினது உண்மையானால் நம்முடைய இரட்சகர் திரும்ப வருவதும் உண்மை. இந்த உலகம் அழியும் என்பது உண்மை. இனி ஒரு உலகம் தேவ பிள்ளைகளுக்காக வரப்போகிறது என்பதும் உண்மை. அப்படியானால் நாம் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசித்து நம்முடைய வாழ்வை நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்ப வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சகோதரர்கள் சகோதரிகள் ஜெபிக்கிறீர்கள், சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. வாயை திறந்து கேளுங்க. என்ன ஆயத்தப்படுத்துங்க, என்ன தகுதிப்படுத்துங்க, என்ன கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக ஆண்டவர் என்ன மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அவருடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை அறிவாயாக. மனிதர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாக, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இப்படியெல்லாம் உலகம் மாறும் என்று தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இனியும் நான் நிர்விசாரமாய் இருந்தால் நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இனியும் நாம் நிர்விசாரமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவனுக்கு பங்கில்லாதவர்களாய் போய்விட வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே. எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா? எல்லா தேவ பிள்ளைகளும், வாலிப தம்பிகள், தங்கச்சிமார், சகோதர சகோதரிகள் எல்லாரும் பாடலாம். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவ தாமே ஆர்ப்பரிப்போடே அவனில் வாராரே.
ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போரே அவனில் வாராரே. நீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரித்தார் இருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறந்தே போவாரே. மரித்தார் இருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. ஆமென். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை பூமியை கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை பூமியை கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறிவார். ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறிவார். ஆண்டவரே அறிவார். வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. செரும் நாம் வேகத்தில் இன்பவிடத்தில் காணும் நாம் அந்நாளில் பிரியன்பன் முக. செரும் நாம் வேகத்தில் இன்பவிடத்தில் காணும் நாம் அந்நாளில் பிரியன்பன் முக. தடு தடை உயர்த்தும் விசுத்தரெல்லாம் அகலநாதம் கேட்பிடுமோ. தடு தடை உயர்த்தும் விசுத்தரெல்லாம் அகலநாதம் கேட்பிடுமோ. அதிடும் நாம் நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கு. பாரில் அதிடும் நாம் நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கு. செல்லும் நாம் வேகத்தில் இன்ப விடவில் ஆடும் நாம் நாளில் பிரியன் முன்போக. செல்லும் நாம் வேகத்தில் இன்ப விடவில் ஆடும் சீக்கிரம் வருகிறார். லோகடுக்கங்களும் மரணமடு செல்லும் நீ பயப்படாதே. லோகடுக்கங்களும் மரணமடு செல்லும் நீ பயப்படாதே. தேகம் மண்ணோடு சேர்ந்தாலும் ரூபாந்தரம் பிராபிக்கு. தேகம் மண்ணோடு சேர்ந்தாலும் ரூபாந்தரம் பிராபிக்கு. சேர்ந்தா வேகத்தில் பார்க்கிற ஒரு நாள் வருகிறது. அவருடைய ராஜ்யத்தில் சேருகிற ஒரு நாள் வருகிறது. துதி துதி ஆமென் ஆமென். அடிக்கடி உயர்ந்திடுமோ. யுத்தங்களும் சாரமும் பூகம்பமோ அடிக்கடி உயர்ந்திடுமோ. காந்த இசுவரால் காலமாய் ரூபாந்தரம் பிராபிக்கு. காந்த இசுவரால் காலமாய் ரூபாந்தரம் பிராபிக்கு. சேர்ந்தா வேகத்தில்
விடுதலையின் நாளாய் மாறுவதாக. இந்த ராத்திரி உன் விடுதலையின் நேரமாய் மாறுவதாக. இந்த ராத்திரி உன் அற்புதத்தின் நேரமாய் மாறுவதாக. இந்த ராத்திரி உன் ஆற்றுமா அறுவடையின் நேரமாய் மாறுவதாக. இந்த ராத்திரி உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிற ஒரு நேரமாய் மாறுவதாக. கைவட்டி வாய்களை திறந்து இயேசுவின் கைகள் உன்னை நேசித்து உன்மேல் இந்த ராத்திரி வைக்கப்படுகிறது. இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ அழிவதை நேசிக்கவில்லை. நீ நரகத்துக்கு பாக்கியவனாய் போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த ராத்திரி உன் ஆத்துமாவை ஈடு ஏறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயோ? இந்த ராத்திரி உன் ஆத்துமா ஈடு ஏற உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயோ? இந்த ராத்திரி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயோ? இந்த ராத்திரி உலக ஆசைகளை வெறுத்து இயேசுவை நேசிக்க உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயோ? கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி ஆளுகை செய்கிறது. உன் ரட்சிப்பின் மேல் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ரட்சிப்பின் மேல் கருணை உள்ளவராய் இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ குணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த ராத்திரியிலும் விரும்புகிறார். யெகோவா சத்ருவை கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து மைதானம் முழுவதிலும் தேவ பிரசன்னம் ஆட்கொண்டிருக்கிறதை என்னால உணர முடிகிறது. ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் சிந்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஆமென் இந்த ராத்திரி வேளையிலும் உங்கள் பரலோகத்தை குறித்ததாக சிந்திக்கிறதா இருக்கட்டும். யோசித்து பார். இந்த ராத்திரி நான் நித்தியத்துக்கு பங்குள்ளவனா? இந்த ராத்திரி நான் பரலோகத்துக்கு பாக்கியம் உள்ளவனா? அந்த நாள் பாக்கியமான நாள். அவருக்காய் காத்திருக்கிறவர்களை அவர் சேர்த்துக் கொள்ளும்படி வருகிற அந்த நாள் மிக மிக பாக்கியமான நாள். அன்றைக்கு நம்முடைய துக்கங்கள் மறையும், நம்முடைய வியாதிகள் நீங்கும், நம்முடைய பலவீனங்கள் மறையும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சம்பிரமமாய் வாழ்கிற அநேகர் நரகத்திலே வேதனைப்படும் பொழுது உலகத்தில் ஒன்றுமில்லாதவனாய் நீ வாழ்ந்தாலும் லாசரு தேற்றப்பட்டது போல நீ பரலோகத்தில் தேற்றப்படுகிற ஒரு நாள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சகோதரா. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சகோதரி. இந்த ராத்திரி வேளை எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்களாய் இந்த ராத்திரி வேளை தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தையை கேட்டு ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த மைதானத்துக்கு உள்ளே நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரானாலும் சரி, இதுவரைக்கும் இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுக்காத யாராகிலும் இந்த கூட்டத்துக்குள் இன்று நின்றால், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நன்றாய் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆங்காங்கே சில கரங்களை நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக் கொடுக்காதவர்கள் கை உயர்த்தி ஆமா கரம் உயர்த்தி இருக்கிறவர்கள் சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்ன கிருபைகளுக்காக மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன், உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி என்ன சுத்திகரையோ, என்ன உம்முடைய பிள்ளையாக மாற்றும், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது எனக்கும் ஒரு இடம் தந்து என்னை அந்த பரலோக வாழ்வுக்கு நேராய் அழைத்துக் கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரம் உயர்த்தி இருக்கிற மக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கூட்டம் முடிந்த பிறகு தேவ மனிதனை சந்திருங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி இருக்கட்டும். உங்கள் கைகளை கீழே போட்டுக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம், இயேசுவை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்கள் வந்து போகலாம், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்து போகலாம், ஆண்டுடைய நாமத்துக்கு நன்மைகளை தாராளமாக நீங்கள் செய்திருக்கலாம். சந்தோஷம்.
ஆண்டவருக்கு மகிமை. ஆனால் அது அல்ல முக்கியம். அதல்ல உங்களுக்கு பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போவது. அவருடைய உடன்படிக்கையிலே நீங்கள் பங்கு பெறாமல் அவருடைய மனவாட்டியாக நீங்கள் மாற முடியாது என்பதை பைபிள்ல இருந்து திரளாய் உங்களுக்கு நான் காண்பித்தேன். எதற்காக ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறீங்க தங்கச்சி தம்பி? எதுக்காக ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறீங்க? சகோதரர்களே, சகோதரிகளே, அம்மாமாரே, தகப்பன்மாரே, எதற்காக நீங்கள் ஞானஸ்நானத்தை தள்ளுகிறீர்கள்? உங்கள் மேல் இன்றைக்கும் தம்முடைய 2 கரங்களையும் விரித்தவராய், இன்றாகிலும் நீ இதை செய்ய மாட்டாயா என்று கண்ணீர் நிறைந்த கண்களோடு உங்களை பரலோகத்திலிருந்து கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவர் பரலோகத்தில் சந்தோஷப்படுகிறார். இதுவரைக்கும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு 14 வயது பூர்த்தியாகி 15 வயதை தொட்டு அதற்கு மேல் எத்தனை வயதானாலும் சரி, இதுவரையிலும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்காத யாராகிலும் இங்கே உண்டென்றால், நான் எதையுமே உங்களுக்குள் திணிக்க விரும்புகிறதில்லை. எதையும் பொய்யும் புரட்டுமாக நான் உங்களுக்கு இதுவரைக்கும் பேசவில்லை. பேசினதையெல்லாம் வசனத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றாகிலும் நான் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். எனக்கு அந்த உண்மையான ஞானஸ்நானம், இயேசு எடுத்த ஞானஸ்நானம் எனக்கு வேண்டும். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த ராத்திரி வேளை தீர்மானம் பண்ணுகிறவர்கள் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற இந்த நேரத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். Thank you Lord. Hallelujah. அங்கே சில கரங்களை பார்க்கிறேன். நல்ல கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். Thank you Jesus. மற்றவர்கள் எல்லாம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். 4 கரங்களை பார்க்கிறேன். இன்னும் யாராகிலும் 5 கரங்களை பார்க்கிறேன். இன்னும் யாராகிலும் உண்டென்றால் 6 கரங்களை பார்க்கிறேன். இன்னும் யாராகிலும் உண்டென்றால் praise God. இன்னும் யாராகிலும் உண்டென்றால் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். 7வது கரத்தை பார்க்கிறேன். நல்ல வகைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னும் யாராகிலும் உண்டென்றால் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இது இரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். இன்னும் கொஞ்சம் காலம்தான். 8வது ஒரு கரத்தை பார்க்கிறேன். இன்னும் யாராகிலும் உண்டென்றால் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னும் யாராகிலும் உண்டென்றால் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். எதற்காகவும் யோசிக்காதே. ஞானஸ்நானம் என்பது உன்னை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாய் மாற்றுகிறது. கரம் உயர்த்தி இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்போ ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீ ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலேயே பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். கைகளை கொட்டி இந்த ஆத்துமாக்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த ஆத்துமாக்களுக்காக கர்த்தரை துதிப்போம். எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி இருந்தாலும் இந்த ஆத்துமா அறுவடை நம்முடைய வாழ்வுக்கும் ஊழியத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya, ஹalleluya, நல்ல வாய்களை திறந்து ஆமென். கரம் உயர்த்தின உங்களை தேவன் பலப்படுத்துவாராக. இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்து உங்களை நடத்துவாராக. தகுந்த நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த சபையில் அங்கத்தினர்களாய் மாறி கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாய் மாறி அவருடைய மகிமையான வருகையிலே அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கைகளை உயர்த்தி அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள்,
பாக்கிய நாள் சொல்லுங்கள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நீங்க மட்டும் சொல்லுங்கள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.